கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் இறுதி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அதிகமாக சிலுவைகளை பற்றி தியானித்து நம்முடைய துன்பங்களை துயரங்களை எல்லாம் அந்த சிலுவையோடு இணைத்து மீட்பு பெற நாம் தியானிப்போம். சிலுவை ஒரு ப்ரீபெய்டு மீட்பின் கதை. சிலுவை ஒரு ப்ரீபெய்டு மீட்பின் கதை. அன்று ரோமையர்கள் செய்த டிசைன் ஒரு மரண ஆயுதம். நமக்கு அது பரலோகத்தின் ரகசிய காப்பீடு. பாவ மூட்டையை நாம் கட்டிக்கொண்டு அலைய அது இறக்கி வைக்க அவர் தந்த கிளியரன்ஸ் சேலது. அது இறக்கி வைக்க அவர் தந்த கிளியரன்ஸ் சேலது. அது அன்பின் குறியீடு. 1000 கவிதைகள் எழுதினாலும் அடங்காத காதல் இது. காதலன் காதலிக்கு தரும் ரோஜா அல்ல, கடவுள் மனிதனுக்கு தந்த ரத்தம். 1000 கவிதைகள் எழுதினாலும் அடங்காத காதல் இது. காதலன் காதலிக்கு தரும் ரோஜா அல்ல, கடவுள் மனிதனுக்கு தந்த ரத்தம். தன்னை தந்தான் என்பது வெறும் வாசகம் அல்ல, நம்மை சேர்க்க அவர் போட்ட நேரடி ஒளிபரப்பு பாலம். நமக்காக உயிரை கொடுத்தார். நாம் ஒரு லைக் போடக்கூட யோசிக்கிறோம். அது மன்னிப்பின் குறியீடு. பிதாவே இவர்களை மன்னியும். என்ன பெருந்தன்மை! நம் ஊரில் சைக்கிள் டயரில் காற்று இறக்கினாலே கோர்ட்டுக்கு போகும் கோபக்காரர்கள் நாம். ஆனால் அவரோ ஆணிகளையே ஆபரணங்களாக கொண்டு சரி போ, நீயும் என் பிள்ளை தான் என்று நம் பாவங்களை ரீசைக்கிள் பின்னில் கூட வைக்காமல் மொத்தமாக ஷிஃப்ட் டெலீட் செய்த மகா கருணை. சைக்கிள் டயரில் யாரோ காற்று இறக்கினால் போதும் அடுத்த நிமிடம் சுப்ரீம் கோர்ட் வரை போக துடிக்கிறோம். சின்ன ஒரு உரசல் கூட ஒரு தவறான பார்வை, யார் தெரியுமா நான் என்று மீசையை முறுக்கி வக்கீல் நோட்டீஸை பாக்கெட்டில் தேடுகிறோம். மன்னிக்க தெரியாத கோபக்காரர்களுக்கு நாம் தான் பிரசிடன்ட் பதவி வகிக்கிறோம். பக்கத்தில் இருப்பவன் ஒரு வார்த்தை தப்பாக சொன்னால் 10 வருடம் பேசாமல் சைலண்ட் மோடுக்கு போகிறோம். ஈகோ என்னும் கோர்ட்டில் நாமே நீதிபதி, நாமே வக்கீல், நாமே சாட்சி. அவன் வந்து மன்னிப்பு கேட்கட்டும் என்று வாசல் கதவை விட மனக்கதவை பலமாக பூட்டுகிறோம். அவன் வந்து மன்னிப்பு கேட்கட்டும் என்று வாசல் கதவை விட மனக்கதவை பலமாக பூட்டுகிறோம். சிலுவை என்னும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறது? ஆனால் அந்த சிலுவை மரத்தை பாருங்கள். அங்கே ஒரு வழக்கு நடந்தது. அறையப்பட்ட ஆணிக்கு அவர் ஸ்டே ஆர்டர் கேட்கவில்லை. துப்பிய முகங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பவில்லை. தன் கையில் அடித்தவன் கைகளுக்கு பரிந்து அடிகள் கைகளுக்காக பரிந்து பேசி தந்தையே இவர்களை மன்னியும் என்று விண்ணகத்தின் உச்ச நீதிமன்றத்தில் அவர் விடுதலை செய்து பாருங்கள். நாமும் துச்சமான விஷயத்துக்கு பஞ்சாயத்து கட்டுகிறோம். அவரோ துரோகத்தை அணைத்துக் கொண்டார். நமக்கு ஒரு சிறு அவமானம் என்றால் கோபம் கொப்பளிக்கிறது. அவருக்கோ மொத்த அவமானமும் ஒரு ஆபரணமானது. பரலோக சாவியை பையில் வைத்திருப்பவர் மன்னிக்கும் போது பரலோக பணிகளான நாம் இன்னும் ஏன் கோர்ட் கேஸ் என்று அழைகிறோம்? பரலோக சாவியை பையில் வைத்திருப்பவர் மன்னிக்கும் போது பரலோக பயணிகளான நாம் ஏன் இன்னும் கோர்ட் கேஸ் என்று அழைகிறோம்? கல்வாரி கோட்டும் காலாவதியான வாராண்டும். பாவம் என்னும் குற்றச்சாட்டில் நாம் கைதான போது சாத்தான் தான் நமக்கு எதிராக வாதாடிய அரசு வைக்கில். பாவம் என்னும் குற்றச்சாட்டில் நாம் கைதான போது சாத்தான் தான் நமக்கு எதிராக வாதாடிய அரசு வைக்கில். நாம் பெயருக்கு முன்னால் குற்றவாளி என்ற முத்திரை பரலோக சிறைச்சாலை நமக்கு திறந்தது. தப்பிக்க வழியில்லை, தண்டனைக்கு குறைவில்லை. அப்போதான் நடந்தது அந்த மகா பெரிய பெயில் மனு. அப்போதான் நடந்தது அந்த மகா பெரிய பெயில் மனு. சொத்து ஜாமீன் அல்ல, அது ரத்த ஜாமீன். உலக நீதிமன்றத்தில் பெயர் எடுக்க சொத்து வேணும். ஆனால் பரலோக நீதிமன்றத்தில் நம் பக்தி செல்லவில்லை. அங்கே பணத்தை காட்டினால் விடுதலை இல்லை, புண்ணியத்தை காட்டினாலும் தீர்ப்பு மாறவில்லை. இயேசு வந்தார், இரக்கத்தையே ஜாமீன் தொகையாக வைத்தார். கையெழுத்து போட காகிதமில்லை. ஆணியடித்த சிலுவை மறந்தான் அவர் கொடுத்த அபிடவிட். ஆணியடித்த சிலுவை மறந்தான் அவர் கொடுத்த அபிடவிட். நமக்கு எதிராக சாத்தான் வைத்திருந்த வாரண்ட் எல்லாம் கல்வாரி ரத்தத்தில் நனைந்து செல்லாத காசாகி போனது. நமக்கு எதிராக சாத்தான் வைத்த அந்த வாரண்ட் எல்லாம் கல்வாரி ரத்தத்தில் நனைந்து செல்லாத காசாகி போனது. நாமோ தப்பு செய்துவிட்டு தலைமறைவாக இருந்தோம். அவரோ தண்டனை ஏற்றுக்கொண்டு சரண்டர் ஆனார். நாமோ தப்பு செய்துவிட்டு தலைமறைவாக இருந்தோம். அவரோ தண்டனை ஏற்றுக்கொண்டு சரண்டர் ஆனார். மரணத்தின் கைவிலங்குகளை உடைத்து விட்டு சொன்னார். மரணத்தின் கைவிலங்குகளை உடைத்து விட்டு சொன்னார், உன் கேசு முடிந்தது, நீ சுதந்திர பறவை. உன் கேசு முடிந்தது, இனி நீ சுதந்திர பறவை.
பெயில் கிடைத்தும் சிறையை விட்டு வெளியே வராத கைதி போல விடுதலை கிடைத்தும் ஏன் இன்னும் கவலையில் இருக்கிறோம்? பெயில் கிடைத்து சிறையை விட்டு வெளியே வராத கைதி போல விடுதலை கிடைத்தும் ஏன் இன்னும் நாம் கவலையில் இருக்கிறோம்? மீட்பின் ரசீது நம் கையில் இருக்கிறது. மீட்பின் ரசீது நம் கையில் இருக்கிறது. ஆனாலும் குற்ற உணர்ச்சி எனும் பழைய சொல்லின் ஏன் கிடக்கிறோம்? ஆனால் குற்ற உணர்ச்சி என்னும் பழைய செல்லில் ஏன் கிடக்கிறோம்? சிலுவை கொடுத்த பெயில் இது இடைக்கால ஜாமீன் அல்ல, என்றென்றும் மாறாத ஆன்டிசிபேட்டரி பெயில். என்றென்றும் மாறாத ஆன்டிசிபேட்டரி பெயில். அந்த முடிவுகளா விடுதலை ஒரு தத்துவ பார்வையாக இருக்கும். வெறும் சட்ட விதிகளால் மனிதனை மீட்க முடியாது என்பதால் கடவுள் அன்பனும் புதிய சட்டப்பிரிவை உருவாக்கினார். ஆணையில் எழுதின தீர்ப்பு ரத்தம் துடைத்த கரையை. இதோ இது தற்காலிக பெயில் அல்ல, ஆத்மாவின் நிரந்தரமான விடுதலை பத்திரம். இது ஆத்மாவின் நிரந்தரமான விடுதலை பத்திரம். உலக நீதிமன்றம் ஜாமீன் கிடைத்தால் ஊரை விட்டு போகாதே, கையெழுத்து போடு என நிபந்தனைகள் உண்டு. ஆனால் சிலுவை தந்த விடுதலையோ, நீ பாவி என்பதால் உன்னை அழைக்கவில்லை, நீ என்னை பிள்ளை என்பதால் உன்னை மீட்டேன் என்ற நிபந்தனையற்ற அன்பு. அவன் நம்மை சிறையிலிருந்து மீட்டது மீண்டும் நாம் சுயநல சிறைக்குள் அடைபட அல்ல, அன்பனும் அகண்ட விலையில் சிறை கிடைக்க. அவர் நம்மை சிறையிலிருந்து மீட்டது மீண்டும் நாம் சுயநல சிறைக்குள் அடைபட அல்ல, அன்பனும் அகண்ட வெளியில் சிதறடிக்க. குற்ற உணர்ச்சி என்னும் பழைய சிறைச்சாலையை விட்டு வெளியே வருவோமா? பெயில் கிடைத்த பல கைதிகள் வெளியே வர மறுப்பார்கள். வெளியே போனால் வாழ்வாதாரம் என்னவோ என்ற பயம். நாமும் அப்படித்தான். சிலுவை நம்மை விடுவித்தும் நான் பாவி, எனக்கு மன்னிப்பு உண்டா என்ற பழைய குற்ற உணர்ச்சி சூழலுக்குள்ளேயே கிடக்கிறோம். மன்னிக்கப்பட்ட ஆத்மா மீண்டும் பறந்துவது சிலுவையின் தியாகத்தை இன்னும் சந்தேகப்படுவதற்கே சமம். மன்னிக்கப்பட்ட ஆன்மா மீண்டும் வருந்துவது சிலுவையின் தியாகத்தை இன்னும் சந்தேகப்படுவதற்கு சமம். நாம் கண்ணீர் அல்ல, அவர் ரத்தம் தான் நம்மை சுத்திகரித்தது என்பதை நாம் தியானிப்போம். மரணத்தின் வாரன் கிழிந்தது. ஆவிக்குரிய உலகில் நமக்கு ஒரு மரண வாரண்ட் இருந்தது. காலமும் விதியும் அதை நிறைவேற்ற காத்திருந்தன. இயேசு அந்த வாரண்டை வாங்கி தன் நெஞ்சில் அறைந்து கொண்டார். இயேசு அந்த வாரண்டை வாங்கி தன் நெஞ்சில் அறைந்து கொண்டார். இப்போது சாத்தான் ஒரு ரிட்டையர்டு போலீஸ்காரன் போல அதிகாரமின்றி மிரட்டுவான். ஆனால் கைது செய்ய முடியாது. ஏனெனில் நாம் டிஸ்பென்ஸ் லாயர், நம்முடைய டிஃபென்ஸ் லாயர் இந்த விண்ணகத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். மீட்பு என்பது வெறும் நரகத்திலிருந்து தப்பிப்பது மட்டுமல்ல, நரகமான எண்ணங்களிலிருந்து விடுபடுவது. மீட்பு என்பது வெறும் நரகத்திலிருந்து தப்பிப்பது மட்டுமல்ல, நரகமான எண்ணங்களிலிருந்து விடுபடுவது. கோபம், பொறாமை, கவலை போன்ற விலங்குகளை கல்வாரி சாவியால் திறந்து வெளியே வாருங்கள். கோபம், பொறாமை, கவலை என்ற கை விலங்குகளை கல்வாரி சாவியால் திறந்து வெளியே வாருங்கள். வெறுமனே வெயில் வாங்கிய கைதியாக இருக்காதீர்கள், மன்னிக்கப்பட்ட அரச குமாரனாக நடைபோடுங்கள். வெறுமனே வெயில் வாங்கிய கைதியாகிறாதீர்கள், மன்னிக்கப்பட்ட அரச மகனாக நீங்கள் நடந்து வாருங்கள். பாவம் என்னும் வட்டிக்கடையில் நாம் வைத்த அடகு திரும்ப பெற வழியின்றி தவித்த போது இயேசுதன் உயிரை செக்காக கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். இது நோ காஸ்ட் இஎம்ஐ. நரகத்தில் வாசல் கதவை இழுத்து பூட்டிவிட்டு பரலோகத்தில் சாவியை நாம் பாக்கெட்டில் திணித்த தெய்வீக மீட்பு அது. பாவம் என்னும் பழைய கடையில் நாம் அடகு வைத்த நம் ஆத்மாவை வட்டியோ எகிரிக்கொண்டே போக திரும்ப வழியின்றி நாம் திணறின்றோம். அப்போதான் வந்தது அந்த தெய்வீக செட்டில்மெண்ட் என்னும் சிலுவை. உலகத்தில் எதை வாங்கினாலும் ஜிஎஸ்டி உண்டு, ஆனால் சிலுவை மீட்பிலோ காடு மட்டுமே உண்டு. நமக்காக அவர் சிந்தி ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நரகத்தின் பில்களை மொத்தமாக எரித்து விட்டது. நாம் செய்த தப்புக்கு அவர் ஃபைன் கட்டினார். அவர் கட்டியதால் நாம் இன்று ஃபைனாக இருக்கிறோம். நாம் செய்த தப்புக்கு அவர் ஃபைன் கட்டினார். அவர் கட்டியதால் நாம் இன்று ஃபைனாக இருக்கிறோம். அது ரீசைக்கிள் பெண்ணல். நீ நொறுங்கி போன இதயங்கள், கிழிந்து போன வாழ்க்கைகள், சாக்கடையில் விழுந்த சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் இயேசு எடுத்துக் கொண்டார். நொறுங்கி போன இதயங்கள், கிழிந்து போன வாழ்க்கைகள், சாக்கடையில் விழுந்த சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் இயேசு எடுத்துக் கொண்டார். வேண்டாம் என்று உலகம் தூக்கியிருந்த குப்பைகளை சிலுவை என்னும் மீட்பு இயந்திரத்தில் போட்டு பரலோகத்தின் விலையுயர்ந்த வைரமாக்கி விட்டார். உடைந்த பானையையும் ஒட்டு போடாமல் ஒட்ட வைக்கும் விந்தையது. உடைந்த பானையையும் ஒட்டு போடாமல் ஒட்ட வைத்த விந்தையது. உலகத்தில் இன்சூரன்ஸ் கிளைம் செய்ய நாம் சாக வேண்டும். ஆனால் இங்கே நமக்காக அவர் செத்ததால் நாம் வாழும் போதே போனஸ் கிரேஸ் கிடைக்கிறது. பாவம் என்னும் வைரஸ் நம்மை
தாக்கியது. கடைசி நிமிடத்தில் வந்த ஆன்டிவைரஸ் சிலுவை நாம் ஹார்ட் டிஸ்க் மொத்தத்தையும் ஃபார்மேட் செய்தது. புதிய மென்பொருளை ஹோலி ஸ்பிரிட் அதை ஏற்றிவிட்டார். சாத்தான் போட்ட விலங்கு என்னவோ பலமானதுதான். ஆனால் சிலுவை என்னும் மாஸ்டர் கீ முன்னால் எந்த பூட்டும் நீடிப்பதில்லை. முடிந்தது என்று அவர் சொன்னபோது நம் தண்டனை காலம் முடிவுக்கு வந்தது. இப்போது நாம் கைதிகள் அல்ல, விண்ணகத்தின் விஐபி விருந்தினர்கள். இப்போது நாம் கைதிகள் அல்ல, விண்ணகத்தின் விஐபி விருந்தினர்கள். சிலுவையில் அவர் அசல் முழுவதையும் அடைத்து விட்டார். ஆனாலும் நாம் இன்னும் சின்ன சின்ன கவலைகளுக்கு வட்டி கொட்டிக் கொண்டிருக்கிறோம். சிலுவையில் அவர் அசல் முழுவதையும் அடைத்து விட்டார். ஆனாலும் நாம் இன்னும் சின்ன சின்ன கவலைகளுக்கு வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம். பரலோக வங்கி கடனே இல்லை என்று கதவை திறக்க நாம வாசல் என்று பெனால்டி கட்ட துடிக்கிறோம். பரலோக வங்கி கடனே இல்லை என்று கதவை திறக்க நாம வாசல் என்று பெனால்டி கட்ட துடிக்கிறோம். கவலை என்னும் பிரைவேட் பைனான்ஸுக்குள்ளே சிக்கி தவிக்கிறோம். முழு உலகை மீட்டவர் நம் மூச்சையும் அறிவார். இருந்தும் நாளைக்கு என்ன நடக்கும் என்ற அந்த லெட்டர் போர்டு கம்பெனியிடம் நிம்மதியை அடகு வைத்து தூக்கத்தை வட்டியாக தருகிறோம். முழு உலகை மீட்டவர் நம் மூச்சையும் அறிவார். இருந்தும் நாளைக்கு என்ன நடக்கும் என்ற அந்த லெட்டர் பேட் கம்பெனியிடம் நிம்மதியை அடகு வைத்து தூக்கத்தை வட்டியாக கட்டுகிறோம். அவர் தந்த கிரேஸ் பீரியட் ஆயுள் முழுக்க உண்டு. ஆனாலும் நாம் டென்ஷன் என்னும் வட்டிக்கு ஆசைப்படுகிறோம். அவர் தந்த கிரேஸ் பீரியட் ஆயுள் முழுக்க உண்டு. ஆனாலும் நாம் டென்ஷன் என்னும் வட்டிக்கு ஆசைப்படுகிறோம். யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, நடக்காத ஒரு காரியம், கிடைக்காத ஒரு சிலகை, இவற்றுக்கெல்லாம் இதயத்தை வாடகையாக கொடுக்கிறோம். அவர் முள்மொழி சுமந்த பாரத்தை இறக்கி வைக்க நாமோ இல்லை, எனக்கு பாரமே சுகம் என்று புது புது கவலைகளை இன்ஸ்டால்மெண்டில் வாங்குகிறோம். நீ பாவி, உனக்கு மீட்பில்லை என்று பழைய பயிர்களை தூக்கி கொண்டு சாத்தான் வரலாம். நீ பாவி, உனக்கு மீட்பில்லை என்று பழைய பயிர்களை தூக்கி கொண்டு சாத்தான் வரலாம். அவன் வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் தான். அவனோட பயந்து போய் நம் சந்தோஷத்தை ஏன் இழக்க வேண்டும்? அவனுக்கு பயந்து போய் நம் சந்தோஷத்தை ஏன் இழக்க வேண்டும்? கடன் தீர்ந்தது என்ற சிலுவையின் ரசீது நம்மிடம் இருக்கையில் திருட்டு பயத்திற்கு ஏன் வட்டி கட்ட வேண்டும்? கடலளவு பாவத்தை அவர் மன்னித்தது ஒரு ஆச்சரியம். கடுகளவு கவலையை நாம் சுமப்பது ஒரு விசித்திரம். கடலளவு பாவத்தை அவர் மன்னித்தது ஒரு ஆச்சரியம். கடுகளவு கவலையை நாம் சுமப்பது விசித்திரம். அவர் ஆகாயத்து பட்சிகளுக்கே பட்ஜெட் போடுவர். ஆறுதல் தருவதில் அவர் யுனிவர்சல் வல்லல். இனி கவலைக்கு வட்டி கட்டப் போவதில்லை என்று ஒரு சைன் போடுவோம். அந்த சிலுவை அடையாளத்தோடு இனி கவலைக்கு வட்டி கட்டப் போவதில்லை என்று ஒரு சைன் போடுவோம். அந்த சிலுவை அடையாளத்தோடு தோற்று போனதாக சாத்தான் கைதட்டிய போது 3ஆம் நாள் கல்லறையை தட்டியவர் சொன்னார். தோற்று போனதாக சாத்தான் கைதட்டிய போது 3ஆம் நாள் கல்லறையை தட்டியவர் சொன்னார், இது கிளைமேக்ஸ் அல்ல ஆரம்பம். மரணத்தையே மரணமடை செய்த அந்த வெற்றி ஒலிம்பிக் தங்கப் பதக்கத்தை விட மேலானது. மரணத்தையே மரணமடை செய்த அந்த வெற்றி ஒலிம்பிக் தங்கப் பதக்கத்தை விட மேலானது. சிலுவை இப்போது ஒரு தழும்பு அல்ல, அது சாத்தான் முகத்தில் நாம் காட்டும் வெற்றி சின்னம். சிலுவை என்பது ஒரு தழும்பல்ல, அது சாத்தான் முகத்தில் நாம் காட்டும் வெற்றி சின்னம். அது விடுதலையின் குறியீடு. எனவே பழைய பாவச்சங்களில் இப்போது துருப்பிடித்து போயின. ஏனெனில் விடுதலை வீரர் சிலுவையில் முழக்கமிட்டார். கவலைகள் எதற்கு, பாரங்கள் எதற்கு? நமக்காக தூக்கப்பட்ட சிலுவை இன்று நம்மை தூக்கிச் செல்லும் ஏணியாக போனது. சிலுவை என்பது வெறும் மரக்கட்டை அல்ல, அது நம்ம விண்ணக பயணத்தின் போர்டிங் பாஸ். அன்பு, மன்னிப்பு, மீட்பு என எல்லாம் கலந்த அந்த மகா யாகத்தை விசுவாசத்தோடு பற்றிக் கொள்வோம், பயணிப்போம், மீட்பு பெறுவோம், சிலுவையின் வழியாக வாழ்வடைவோம்.